உன் கூட உன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கானே கேய். உன்னா கேய்னு கூப்பிடலாம்ல. கேய், ஊருக்கு தயாராகிறியா? போன தடவை என்கிட்ட இருந்து ஒரு கோல மாதிரி ஓடி போயிட்ட. சின்ன பயலே, இந்த விஷயத்துல நீ ஒரு சித்தன்னு வேற சொல்லிக்கிற. இன்னைக்கு நீ யாருக்கிட்ட தோக்க விரும்புற? ஜீசஸா? அவங்க அம்மாவை தூக்கி குப்பையில போட. நைட்டு முழுக்க இப்படி பேசிக்கிட்டு இருப்பியா, இல்ல போற ஆரம்பிக்கலாமா? நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியுமா கேப்ரியல்? நான் உன்னை நாசம் பண்ணுவேன். உன் அழிவு உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். என் உயிரோட இருக்கும்னு நீ ஒவ்வொரு நிமிஷம் துடிப்ப. நீ தப்பிக்க முடியாது. பிரார்த்தனை பண்ண போறோம். அசுத்த ஆவியே, நீ யாராக இருந்தாலும் உனக்கு கட்டளை இடுகிறேன். உங்கள் கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து இப்போது கடவுளின் குழந்தையான இந்த ஹென்ரியை தீய மர்ம அவதாரங்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரார்வம், உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணற்ற பரிசுத்த ஆவியின் வம்சாவழி மூலம் நியாய தீர்ப்பிற்காக நம்முடைய கர்த்தரின் வருகை மூலம் உங்கள் பெயரையும் நீங்கள் பொறுப்பும் நாள் நேரத்தை தெரிவியுங்கள். தாமஸ், ப்ரே பண்ணுங்க. ப்ரே. நான் கட்டளையிடுகிறேன், எழுத்துக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போது நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் கடவுளின் ஊழியக்காரனாக இருக்கிறேன். உன் பாவங்கள் உன்னை தேடி வரும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உனக்கு நீயே மன்னிப்பு கொடுத்துக்க முடியாது. முடியுமா ஃபாதர்? எனக்காக இல்ல, நீ சாக விட்ட பொண்ணுக்காக. ஏன் நீ எதுவும் பண்ணல? எதுக்காக நீ என்ன நம்பல? நான் இப்போ நரகத்துல இருக்கேன். ஏமாத்துக்காரி, அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது. என் ஆத்மா நரகத்துல அழியுது. எப்படி இருந்துச்சு? இன்னும் காட்டுவா? உன் கதை என்ன? ஜட்டிய மூந்து பாக்குறவனே, நீ அவளை பத்தி அவன்கிட்ட சொல்லல. உன் அன்பு வேசி, அத உன் செல்ல குட்டி அதெல்லாம். அவங்கள விட நல்லவ மாதிரி அவங்க முன்னாடியே போய் காங்கிரிகேஷன்ல நின்னியே. அவங்க பொண்ணுங்களை கெட்டது நீதானே. நீ பண்ண பாவமும் மனச உறுத்தலையா? தாமஸ், தாமஸ், அது கூட பேசாத. ப்ரே பண்ண. ஒழுங்கா ஓடிடு. நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்ல தாமஸ். நீ அவ கூட போய் படுக்கணும் தானே. தாமஸ், தாமஸ், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது எதிர்பார்க்கறது இததான். உன்னை ஏமாத்திட்டாங்க மாட். நீ தூண்டில மாட்டிக்கிட்ட. நான் உன்னை அழிக்கதான் போறேன். உன் ஹோலி சர்ச்சையும் நொறுக்காம விட மாட்டேன். அபேயோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஹோலி ஃபாதர். அவதான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அவளுக்காக நான் இந்த பிரீஸ்டோட விட்டுணும்னு ஆசைப்பட்டா. ஆனா எனக்கு
செய்யற எண்ணமே இருந்ததில்ல. அவளுக்காக அவ ஆசைப்பட்டது நான் சொன்னேன். கடவுள் மேல இருந்த அன்பு அவ மேல இருந்ததை விட அதிகமா இருந்தது. உன் தவறுகளுக்கு நீ வருந்துறியா? ஆமா, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டட்டும். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆமென். யார் அந்த ரோசாரியா? அந்த பொண்ணுக்கு நான் உதவி பண்ணியிருக்கணும். இந்த சாத்தான் அவன் நினைவாற்றலை வச்சு என்னை ஏமாத்த பார்க்குது. அவனுக்கு அந்த விஷயம் எப்படி தெரியும்? நம்ம தவறுகளை அதால உணர முடியும். நம்மளை திசை திருப்ப நமக்கு எதிராக அதை பயன்படுத்தும். அந்த பையன் சாகிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இல்லை. அதுக்குள்ள நாம் இந்த சாத்தானோட பேரை கண்டுபிடிக்கணும். பேரை வச்சுதான் அதை வழிக்கு கொண்டு வர முடியும். நான் அவனை காயப்படுத்த நினைக்கல. எனக்கு புரியுது. இங்க பாரு, இந்த பேஜை உனக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இதை படி. இது லாட்டின்ல இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மொழி மாதிரி தான். பிரார்த்தனைக்கு இந்த மொழியில் அதிக சக்தி இருக்கு. நீ தூண்டில்ல மாட்டிக்கிட்ட. என்ன? அது என்கிட்ட சொன்ன வார்த்தை. நீ தூண்டில்ல மாட்டிக்கிட்ட அமார்த். இது அந்த பையனை பத்தி இல்ல. அதுக்கு வேற ஏதோ திட்டம் இருக்கு. நான் தோட்டத்துல பார்த்த ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். போய் இதை எடுத்துக்க. அவன் ரூமுக்கு வெளியவே நில்லு. அவன் இன்னும் ஆபத்துல இருக்கான். எப்படியாவது அவனை காப்பாத்தணும். அதுக்கு என்ன தேவைப்பட்டாலும் செய். இது வேட்டிகனோட முத்திரை. இந்த இடம் இதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கு.